வணக்கம் வியூவர்ஸ். இந்த வார சனிக்கிழமை எபிசோடில் நாம் பார்க்க போகிற பகுதி அப்படின்னு சொல்லி நடிகர் விஜய் அவர்கள் கிளம்பியிருக்கிற பகுதி தான் நாமக்கல் மற்றும் கரூர் பகுதிகள். இன்னைக்கு நாமக்கல்ல 8:45 பேச வேண்டிய நடிகர் விஜய் அவர்கள் 2:45 பேசி வச்சிருக்காருங்க. இதுக்கு காரணமாக அவங்க கூட்டம் வந்துருச்சு அது இதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜயோட அலட்சிய போக்கு தான் அதுக்கு முற்றிலுமான காரணம் அப்படிங்கிறது அவருடைய லைவை பார்த்தாலே தெரியுது. அனுமதி கொடுத்த நேரம் 8:45, ஆனால் அவர் அந்த 8:45 தான் தன்னுடைய பனையூர் வீட்டில் இருந்தே கிளம்புறாரு. ஆக எந்த அளவுக்கு இந்த பிரச்சாரத்துக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேர அனுமதி வாங்குறது எல்லாமே முழுக்க நிறைய ப்ராசஸை கொண்டது. போலீஸ்கிட்ட போய் அனுமதி வாங்கணும், நேரத்தை கேட்கணும், இடத்துக்கு அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதையெல்லாம் போய் அப்ளை பண்ணும்போதே நிறைய குளறுபடி வருது. அதையும் தாண்டி சில நிபந்தனைகளை போட்டால் எங்களை தடுக்க பார்க்குறாங்க, எங்களை பேச விடல அப்படின்னு சொல்லி அதையே பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அனுமதிக்கப்பட்ட நேரத்தை மதிக்காமல் இவராக ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில் தான் இன்னைக்கு 2:45 விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்சாரு. வழக்கம் போல சினிமா டைலாக் மாதிரியே பேச ஆரம்பிச்ச விஜய் அவர்கள் பேச ஒவ்வொரு இடத்துலயும் தட்டி தடுமாறி பேசிட்டு இருக்காரு. அதுதான் இந்த ஸ்பீச்ல ரொம்ப கவனம் பெற்ற விஷயமா இருக்குது. அதை பத்தி நம்ம இப்போ ஒண்ணா பார்க்க போறோம். மேகனூர்ல பிறந்த நாமக்கல் கவிஞர் திரு ராமலிங்கம் பிள்ளைதான், அவர்கள் தான். முதல்ல தமிழன் என்று சொல்றடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு மேகனூரை சேர்ந்த நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் சொல்லியிருக்கிறாரு. அவர் உங்கூருக்காரர் தானே அப்படின்னு சொல்லி பெருமையா பேசியிருந்தாரு. ஆனா பாவம் அவருடைய சொந்த ஊர் மோகனூர், மேகனூர் கிடையாதுன்னு சொல்லி விஜய்க்கு தெரியல போல, அல்லது விஜய்க்கு எழுதி கொடுத்தவங்களுக்கே தெரியல போல, இல்ல துணைக்கால் போடாம விட்டாங்களா, இவர் மனப்பாடம் பண்ணும்போது தப்பா மனப்பாடம் பண்ணிட்டாருன்னு சொல்லி பல்வேறு கேள்விகளை சோசியல் மீடியாவில் எழுப்பிட்டு வராங்க. சரி, இப்போ மேகனூர் போன்ற பல்வேறு விஷயங்களை அவர் வளரி வச்சிருக்காருன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு வருவோம். இதை பத்தி நியூஸ்லயே ஒரு கார்டாவே போட்டிருக்கிறாங்க. அந்த பட்டியல் பெருசா இருக்குதுங்க. அதை பத்தி பார்க்கும்போது சென்னை மாகாணத்துக்கு முதலமைச்சராக இருந்தா அப்படின்னு சொல்லி ஒன்று பேசியிருக்கிறாரு. முதல்ல அது மாகாணம் கிடையாதுங்க, மாகாணம். அதை விட பெரிய பிரச்சனை என்னன்னா சென்னை மாகாணம்னு ஒன்று கிடையவே கிடையாது, மெட்ராஸ் மாகாணம் தான் இருந்துச்சு. சென்னை அப்படிங்கிறதே பின்னாடி பெயர் மாற்றப்பட்டது தான். அடுத்து உணர்ச்சி ஊற்ற மண்ணும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா உணர்ச்சி ஊற்ற மட்டும் பேசியிருக்கிறாரு. அடுத்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா பிற்படுத்தப்பட்டன்னு வளரிட்டு இருக்காரு. அடுத்து அமைக்கணும்னு சொல்றதுக்கு பதிலா அமைக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. கொள்முதல் நிலையங்கள்னு சொல்றதுக்கு பதிலா கொள்முதல் திலையங்கள் சொல்லியிருக்கிறாரு. பாதிக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா பாதிக்கப்பட்டுள்ளனர் வளரி இருக்கிறாரு. தேர்தல் அறிக்கையில சொல்வோம் அப்படிங்கிறது பதிலா தேர்தல் அறிக்கையில செல்வோன்னு பேசியிருக்கிறாரு. ஒத்தையடி பாதை போடப்படும் அப்படின்றது பதிலா ஒத்தையடி பாதை போதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதோட சேர்த்து விசைத்தறி தொழிலாளர்கள் சொல்றதுக்கு பதிலா விசை தொழிலாளர்கள் பேசியிருக்கிறாரு. நடைமுறைக்கு சாத்தியமானது அப்படின்றதுக்கு பதிலா நடைக்கு சாத்தியமானதுன்னு பேசியிருக்கிறாரு. அடுத்துதான் பெரிய ஹைலைட், ஒன்னு இன்னொன்னு சொல்லும் போது ஒன்னுக்கும் தாவேக்கதா ரெண்டுக்கும் தாவேக்கதான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒன்னு இன்னொன்னு அதையும் தாண்டி பார்க்கும்போது டிவிக்கே மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. முதல்ல இவங்க எங்க ஆட்சியில் இருந்தாங்க, எங்க ஆட்சியை பிடிக்க போறாங்க, மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமான்னு கேட்கறாரு அப்படின்னு சொல்லி சாக்கானா அடுத்தது அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. சாரிங்க, இப்போ ஆட்சி அமைக்கணுமான்னு கேட்க வந்தங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஒரு மோசமான ஒரு ஆட்சியை கொடுக்கறாங்களே, இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா? உங்க உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி, உங்க நம்ம டிவிக்கு மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா? சாரி, இப்ப ஆட்சி அமைக்கணுமான்னு கேட்டேன். ஆக இந்த தவறுகளை எல்லாம் முழுக்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதிகமாக இருக்குது. இன்னொரு பக்கம் அவருடைய கண்டென்ட் டெலிவரியே ரொம்ப வளரலாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. முன்னாடியே கேட்ட மாதிரி தாங்க, எழுதி கொடுத்தவங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட எழுதிருக்கிறாங்களா, இல்லை இவர் மனப்பாடம் பண்ணும்போது தப்பா மனப்பாடம் பண்ணிட்டாரா அப்படிங்கிறதான் நமக்கு முக்கியமாக எழக்கூடிய கேள்வியாக இருக்குது. இதையெல்லாம் பேசி முடிச்சுட்டு வர லாஸ்ட்ல பெரிய டிஸ்க்ளைமரா ஒன்று சொல்றாரு. சாரி, நான் பேசுறதுக்கும் அங்கே ஸ்பீக்கரில் கேட்குற சத்தத்துக்கும் முன்னாடி பின்னாடின்னு வித்தியாசமா இருக்குது, ரிதமா பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, சாரிங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் சந்திக்கும் வரை இந்த நாமக்கல் எபிசோட்ல இருந்து விடைபெறுவது உங்கள் விஜய்னு சொல்லி முடிச்சுட்டு போயிருக்கிறாரு. அடுத்து இவருடைய பேச்சு பேட்டர்னாவே வச்சிருக்கிற சொன்னாங்களே செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லிட்டு நாங்க என்ன செய்வோம் தெரியுமான்னு சொல்லி அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கிறாருங்க. அதாவது சுத்தமான குடிநீர், இலவச கல்வி, மருத்துவம், சட்ட ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லி நாங்க எல்லாத்தையும் வழங்குவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. ஆனா இது எல்லாமே இங்க நடைமுறைக்கு இருக்கிறது தான், புதுசா எதுவுமே இல்லை அப்படிங்கறத நம்ம சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. ஆனா இப்படி கேட்கறவங்க நான் எப்படி கலாய்க்கிறேன் பாருன்னு சொல்லி புதுசா நாங்க என்னங்க சொல்றதுன்னு சொல்லி அவரே தன்னைத்தானே கலாய்ச்சிக்கிறாரு. புதுசா சொல்லுங்கன்னா என்னத்த சொல்றது எனக்கு புரியலையே, என்னத்த புதுசா சொல்றது?
இப்போ ஒரு சீரியஸான விஷயத்துக்கு வருவோம். இவர் சொல்றபடி கல்வி, ரோடு வசதி, சட்ட ஒழுங்கு அப்படின்னு இதை சரியா கடைபிடிக்கிறதுனால மட்டுமே ஒரு நாடு முன்னேறிடுச்சு அப்படிங்கிறதுக்கான வரலாறு எங்கேயுமே கிடையாதுங்க. இதை தாண்டி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் செயல்படுத்தினதன் மூலமாகத்தான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. உதாரணத்துக்கு இவர் கல்வி வழங்குவோம்னு சொன்னார் இல்லையா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்வி அப்படிங்கிறது இலவசமா கொடுக்கப்பட்டு இருக்குது. அதை தாண்டி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக சத்துணவு திட்டத்தை கொண்டு வரதும், இப்போ காலை உணவு திட்டத்தை கொண்டு வரதும் அப்படிங்கிறது ஒரு சமூகம் சார்ந்த செயல்பாடாவே பார்க்கப்படுது. இவரு குறிப்பிடுறாரு இல்லையா சத்துணவுக்கு முட்டை வழங்குறாங்கன்னு, அது தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. ஏன் கொண்டு வரப்பட்டது? குழந்தைகளுக்கு புரோட்டீன் பற்றாக்குறை இருக்குது, அவங்களுக்கு சாப்பாடோட சேர்த்து முட்டை வழங்கணும், எனவே அவங்க சத்தா இருந்தா மட்டும்தான் அவங்களால கல்வி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வையோட அது சேர்ந்து வருதுங்க. எனவே இதையெல்லாம் கொடுத்துட்டா எல்லாமே சரியா நடந்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு எஞ்சிய பார்வைக்குள்ள இல்லாம விஜய் அவர்கள் சமூக நீதி பார்வையோட, சமூக வளர்ச்சி பார்வையோட யோசிச்சா மட்டும்தான் அவர் இங்க அரசியல்வாதியாகவும் சரி, ஒரு அரசன் நடத்தக்கூடியதாகவும் சரி சஸ்டைன் ஆக முடியும். இல்லைனா தமிழ்நாடு அவரை தூக்கி எறிஞ்சிடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. என்ஜிஓக்கள் தான் இந்த மாதிரியான அடிப்படை வசதிகள் கொடுத்தாவே போதும், மக்கள் எல்லாமே சுபிச்சமாயிருவாங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தேவையானதை அவங்க காசு மூலமா செஞ்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா அதை தாண்டி ஒரு கவர்மெண்டா யோசிக்கும் போது நமக்கு பலதரப்பட்ட பார்வைகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. எனவே தன்னுடைய பிரச்சாரத்துல 3வது வாரத்தை கடந்திருக்கிற நடிகர் விஜய் அவர்கள் இன்னுமே பல விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத அவருடைய பேச்சுக்கள் காட்டிக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் அவருடைய பேச்சின் மூலமாகவே அவர் முழுக்க முழுக்க அம்பலப்பட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது இப்போ பல்வேறு நபர்களும் முன்வைக்கக்கூடிய கருத்தா இருக்குதுங்க. எனவே மீண்டும் அடுத்த வார சனிக்கிழமை எபிசோட்ல தொடருவோம். நன்றி, வணக்கம்.